ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே செல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற உங்களுக்கு பின்னாக சொல்லுகிற ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த சத்தம்தான் நம்முடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாதை. நாம் செல்ல வேண்டிய பாதை என்னதென்று அறியாது இருக்கும் பொழுது நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துகிற கர்த்தர். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக. அப்ப ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்த விரும்புகிறார். அந்த பாதை சரியாய் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். வழி இதுதான் வழி, இந்த வழியிலே நடவுங்கள். நீங்க வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் பொழுது பெரிய ஆபத்துகளில் சிக்கிக் கொள்ளுவீர்கள். அதில் இந்த வழியில நடவுங்கள் என்று கர்த்தர் நமக்கு பல வேலைகளில் கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறது குறைவு. கூடுமானால் நாம் அப்படி ஜெபிக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய ஒரு திட்டத்தின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். We have a plan for our prayers. We already assumed a prayer answer for us. நம்ம ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்க போகிறோம். ஆனால் நாம் முன்பே ஒரு ஜெப பதிலை தீர்மானித்து விட்டு போகிறோம். இப்படித்தான் எனக்கு பதில் வர வேண்டும், இதுதான் தேவ சித்தம். என்னுடைய எண்ணம் அதில் பிரதிபலிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் வேறவாக இருக்கும். நாம் நினைக்கிறோம், இந்த இடத்திற்கு, இந்த ஊழியத்திற்கு, இந்த ஜெபத்திற்கு, இந்த காரியத்திற்கு நான் போகிறேன் அல்லது நான் இதை செய்கிறேன், இது தேவனுக்கு சித்தம் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு இது சித்தம் இல்லை. அப்ப எதுதான் அவருடைய சித்தம்? அவருடைய சித்தம் என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்தின்படி வரும்பொழுது அது சித்தமாய் மாறும். அப்பதான் ஆண்டவர் நம்ம கரெக்ட் பண்ணுவார், இது வேண்டாம். நம்ம பிள்ளைகள் இப்போ நீங்கள் ஒரு விளக்கையோ அல்லது மெழுகுவத்தியோ அல்லது வேறு ஒன்று விளக்கு, அந்த நாட்கள் இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் வீடுகளில் விளக்கேற்றுவதே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, கரண்ட் போச்சுன்னா அந்த நாட்களில் சிமினி விளக்குன்னு ஒன்று இருக்கும், ராந்தல் விளக்குன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ பழைய புராதன பொருட்களில் தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முன்பெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்த காலங்கள், அந்த ராந்தல் விளக்கை எழுதி வைக்கிறது, ஏற்றி வைக்கிறது, சிம்னி விளக்கை ஏற்றி வைக்கிறது. ஒரு அடுப்பு பற்ற வைக்கணும், முதல்ல விளக்கை பற்ற வச்சுட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அந்த அடுப்பு பிடிச்சு நல்லா எரியும் பொழுது விளக்க, அப்பயே சில வீட்டில் விளக்க அணைய மாட்டேன், அந்த 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 மாடத்தில் அந்த விளக்கு எரியும். அது ரெகுலராக இருக்கும். அது நான் பல கிராமங்களில், எங்கள் வீட்லேயுமே நான் அதை பார்த்துருக்கேன் சின்னதில். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு. இப்போ அந்த விளக்கை ஏற்றி வச்சு இந்த குழந்தைங்க போய் அந்த விளக்கை பிடிக்குவோம். அவங்க சொல்லுவாங்க, சுடும் தொடாத, அது சுற்றும் தொடாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தெரியாது. அப்புறம் நீட்டி கையை எண்ணி சுட்டுட்டாலேயோ. அப்போ நம்ம ஆண்டவர், நீ வலதுபுறமாக இடதுபுறமாக சாயாதப்பா, இந்த வழியில் பள்ளம் இருக்கு, இந்த வழியில் மேடு இருக்கு, இந்த வழியில் சறுக்கல் இருக்கு, நீ போய் மாட்டிக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் நமக்கு பின்பாக இருந்து சொல்லி நம்மை அழகாக வழி நடத்தும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர் சகல சத்தியத்துக்கும் நடத்தும், உங்களை போதிப்பார், ஆலோசனை தருவார், அழகாய் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார்.
இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, புறாவை போல ஆவியானவர். புறாவின் ரூபம் கொண்டு இறங்கினார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. புறாவை போல ஆவியானவர். ஆவியானவரை சில புறாவுக்கு ஒப்பிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் அவர் புறாவின் ரூபம் கொண்டு அந்த ரூபத்தின்படி ரூப போல இறங்கினார். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவருக்கு ஒரு ஆழ்தத்துவம் இருக்கிறது. அவரும் ஆழ்தத்துவம் உள்ளவர் தான். அந்த ஆவியானவரை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். நிறைய நேரங்களில் அபிஷேகத்தை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் சிலர் அந்நிய பாஷை பேசுகிறது அருவருப்பாக இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சத்தமா பேசுவாங்க. ஆனா அது ஒரிஜினல் அந்நிய பாஷையா இருக்காது. எதையோ அவங்க உளறுகிறதை அல்லது பிசாசு பிடித்து பிதற்றுகிறதை பார்த்திருக்கிறேன். அப்போ உண்மையான ஆவியின் வல்லமை என்னவென்றே தெரியாம, உண்மையான ரட்சிப்பு என்னவென்றே தெரியாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு இடத்திற்கு, ஒரு சபைக்கு நான் போயிருந்த பொழுது, அந்த சபையில் ஞானஸ்தானத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போ ஞானஸ்தானத்துக்கு வந்திருந்தவர்கள் இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க அப்படின்னு அந்த போதகத்துல பேசினார். இப்போ அந்த போதகத்தில் கேட்டா, அப்படியாம்மா எப்போ ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படிலாம் கேட்டுட்டு, ஏம்மா ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த அம்மா சொல்லுச்சு, உடனே எடுத்தோடனே சொல்லுச்சு, என் வீடு கட்டவே இல்லைங்க. சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா உன் வீடு கட்டப்பட்டுரும். இது எந்த ஊர் சத்தியம்னு எனக்கு தெரியல. இது எந்த ஊரில் சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியல. உன் வீடு கட்டப்படணும் ஞானஸ்தானம் எடு, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலும் ஞானஸ்தானம் எடு, உன் வியாதி சுகமானா ஞானஸ்தானம் எடு, உன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் ஞானஸ்தானம் எடு. இது எந்த ஊரில் எந்த வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெறியன் பாம்பு குட்டிகளை வர கோபாக்கினைக்கு உங்களை தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனோ மனம் திரும்புதல் கேட்டு ஞானஸ்தானம் கொடுத்தார். யோவான் ஸ்நானகனோ மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம். அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம் கொடுக்கதான் ஞானஸ்தானம். ரட்சிப்புனா என்ன? நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்து நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கதறுகிறானே, அதுதான் உண்மையான ஞானஸ்தானம், உண்மையான ரட்சிப்பு. இயேசுவை அறிக்கைறதும் கிடையாது, இயேசுவை மரித்தோர்லிருந்து உயிரோடு கூட எழும்புகிறார் என்று விசுவாசிப்பதும் கிடையாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன ரட்சிக்கப்பட்டா? ஒரு பொண்ணை பார்க்குறா, சபைக்குள்ள வருது, இவனும் வந்துடுறான் கூடவே. கடைசியில் எப்படியோ அந்த பொண்ணை பேசி அந்த பொண்ணுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறான். அவன் உருப்பணுமா? அவன் நிலை நிற்பானா? நிலை நிற்க முடியாது. தேவனோடு நேரடி தொடர்பு, அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. தேவனோடு பேசுவது, அதுதான் ஜெபம். இது ரெண்டுமே கிடையாது. ஆனா உள்ள வந்து சபைக்குள்ள உள்ள உட்காந்து தன்னை போல யாருக்கும் வேதம் தெரியாது, சரியான அறவைக்கான இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே வேதத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா சொல்லுவான், நான் வேத பண்டிதர்ன்னு சொல்லுவான். ஆனா வேதத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, ஒரு பைபிளு 10 கன்கார்டன்ஸ் சுத்தி வச்சுக்கிட்டு எவன் என்ன சொன்னே தெரியாம பெதட்டிட்டு அலைவான். அவன் சொல்ல வர உபதேசமே கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கும். ஏன்னா இதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார்னு சொன்னா, கடைசி காலத்தில் நூதனமான உபதேசங்கள், நூதனமான சுவிசேஷங்கள், நூதனமான காரியங்கள், நூதன சீஷர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இதுல இருந்து சபை தப்பிக்கப்படணும், சபை காக்கப்படணும். சபைக்குள்ள கர்த்தர் சொல்லும், கர்த்தரை தேடுகிற மனிதன் கர்த்தரை தேடும்போது சொல்வார், இதுதாம்மா வழி, இதுல நடவுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பட்டணத்திற்கு போயிருந்த பொழுது, அந்த குறிப்பிட்ட பட்டணத்துல ஆண்டவர் அந்த ஆராதனை வேளையில ஒரு பெண்ணுடைய முகத்தை காண்பித்துக் கொண்டே இருந்தார். ஒரு சிறு பெண். அவ முகத்தை காண்பித்துக் கொண்டே இருக்க, தரிசனத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சரி, ஆராதனை முடிந்து
பர்சனல் ப்ரேயருக்கு எல்லாம் வரும்பொழுது, எல்லாருக்காக ஜெபிக்க வரும்பொழுது, நான் அந்த நபரை தேடுகிறேன். யார் அந்த நபர்? ஏன் ஆண்டவர் இந்த பிள்ளையை, இந்த சிறு பிள்ளையை, சிறு பெண்ணை காண்பித்து கொண்டே இருக்கிறார் என்று பார்த்தால் 3 பேர் ஒன்றாக இருக்கிறார்கள். 3 பேருடைய முகம் ஒரே மாதிரி இருக்குது. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி அப்புறம் எல்லாருக்காக ஜெபித்த பொழுது அந்த பிள்ளைகளும் ஜெபிக்க வந்திருந்தார்கள். அப்பொழுது அதில் 2வதாய் வந்தவளுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஆவியானவர் தெளிவாக நான் இவளோடு கூட பேசுகிறேன், நான் இவளோடு கூட பேசுகிறது எனக்கு இன்பம், அவள் தினமும் என்னோடு கூட பேசுகிறாள், என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி அவ்வளவு மேன்மையாக சொன்னேன். உடனே நான் நிறுத்திட்டு அவளை கூப்பிட்டு, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாராமா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறா. அந்த பிள்ளை ஆமான்னு சொல்கிறா. அவள் சொல்கிறா, ஆமாம் அங்கிள் காலையில் வருவார், 4 மணிக்கு எழும்புவேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார், ஜெபிப்பேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு, அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நாளில் நான் படுத்துக்குவேன். அதுக்கப்புறம் விடிஞ்ச உடனே எழும்பி என் வேலையை பார்ப்பேன். டெய்லி ஆமாம், தினமும் 4 மணிக்கு. எவ்வளோ பெரிய அனுபவம் பாருங்க. நாம் நினைக்கிறோம் வேத பண்டிதர்கள், வேத விக்தர்கள், பரிசேயர் சதுசேயரை போல வேத பண்டிதராக நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? இல்லைங்க. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது இல்லை. பல நேரங்களில் உண்மை இதுதான், ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் போகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய துணை நாம் தேடுவதில்லை. நீங்கள் என்கிட்ட பேசுங்க, ஆண்டவர் இந்த வேதத்தின் வசனத்தின் மூலமாக எனக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிங்க, நான் ஜனங்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும் என்று நாம் கேட்பதில்லை. ஒரு வேத வசனத்தை எடுத்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிடுறோம், அப்படி போயிடுறோம். இல்லை பிரியமானவர்களே, அந்த பிள்ளை ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கா, அப்பப்பா இன்றைக்கு உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது, உன் வண்டி பஸ் ஆக்சிடெண்ட் ஆக போகுது, அது ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் உன்னை ஒரு கூட்டத்தார் வந்து அடிப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தார் உன் மேலே வெறியா இருக்கிறாங்க, அந்த கூட்டத்தார் உன்னை வந்து அடிப்பாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார், நீயும் ஜெபம் பண்ணுப்பா, ஆண்டவர் உன்னை பாதுகாத்து கொள்ளுவான்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அவர் முதல் நட போனார், டிரைவராக இருக்கார். அவர் முதல் நட பஸ் ஓட்டிட்டு போகும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் அவருடைய நண்பர் ஒருவரும் நாங்கள் 2 பேரும் பைக்கில் போகிறோம், இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்காக போகிறோம். வர்ற வழியில் பார்த்தா பெரிய கூட்டம், பயங்கர சண்டை, தகராறு. உடனே இவர் பார்க்குறாரு, எங்கே நம்ம டிப்போ பஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி உடனே வண்டியை நிறுத்தி இறங்கி என்னன்னு போய் பார்த்தா அந்த டிரைவரை இறங்கி வா அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆட்டோக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய அண்டர் கிரவுண்ட் வேலையாக இருந்துச்சு, அதனால் அவரை அடிக்க துடிச்சாங்க. அப்போ இந்த என்னுடைய நண்பர், அவருடைய நண்பர், அவர் அந்த ஒரே இடத்துல வேலை செய்கிற என் கூட வந்திருந்தவர் கண்டக்டர். அவர் உடனே போய் நின்ற உடனே அவங்களும் அவரை பார்த்தோடனே ஏன் இவர் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படி பார்த்தாங்க. அவர் சொன்னார், ஏய் என்னப்பா பிரச்சனை, விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விலகிட்டு அவரை பஸ்ஸுலேருந்து இறங்குங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்போ எங்கள் கூட வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் சொன்னோம், நாங்கள் போயிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சட்டையெல்லாம் பிடிச்சிருக்காங்க, அது சட்டை பட்டனெல்லாம் கழண்டுருக்கு. நாங்கள் உடனே அவரை ஏற்றிட்டு டிப்போ போயிட்டோம். எதாக இருந்தால் டிப்போவில் வந்து பேசிக்கோங்க அப்படின்ட்டு பஸ் அப்படியே விட்டுட்டு, பஸ் ஓரமாக தான் நிற்குது, விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். அப்போ போகிற வழியில் தான் அவர் சொன்னார், என் மகன் சொன்னா, 2வது மகன் சொன்னா, அப்பா இன்னைக்கு இப்படி பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது, ஜோம் பண்ணுங்கண்ணா. நாங்கள் ஜோம் பண்ணினோம், என் மகளும் எனக்காக ஜோம் பண்ண, நானும் ஜோம் பண்ணேன். பாருங்க, சரியான நேரத்தில் வந்தீங்க, இல்லைன்னா என்னை அடித்து துவச்சிருப்பானுங்க. என்ன நடந்திருக்குமோ தெரியல. காயமெல்லாம் ஒன்றும் ஆகலை, காயப்படலை, அது சட்டையை மட்டும் பிடிச்சி எடுத்திருக்காரு, மற்றபடி அவருக்கு அடிப்படலை. கர்த்தர் காத்தார். பாருங்க, ஜெபம் வழி இதுதான். நீ வலது புறமாலும் இடது புறமாலும் சாயாத, வழி இதுதான் சொல்லுகிற சத்தம் நமக்கு பின்பாக்கிறது கேட்கணும்.
நமக்கு சொல்லி தரணும். அதுதான் ஆலோசனை, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். உன் மேலே கண் வைத்த ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். இயேசு சொல்லும் போது சொல்ற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவான்னு சொல்லியிருக்கார். பேச வேண்டியது என்னதுன்னு தெரியாத போது அவர் உங்களுக்காக வாக்குக்கிற அந்த பெருமூச்சு வேண்டுதல் செய்வார். அவர் உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பிறந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம ஏதையோ கண் சொருகி போனவரை நாம் ஆராதிக்கவில்லை. நாம் ஜெபத்துக்கு போகிறோம், நாம் ஜெபிக்கிறோம் என்ற போர்வையில பல புத்தகங்கள் ஜெப கையேடுகளை வைத்து இது ஆண்டவர், அது ஆண்டவர், அப்படி ஆண்டவர், இப்படி ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு காத்திருப்பதே இல்லை. எத்தனை பேர் நம்ம காத்திருக்கோம்? ஆண்டவர் என்னோடு கூட பேசுங்கப்பா, இது பேசுறீங்க, இந்த ஜெபத்தில் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் கற்றுக் கொடுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறோம்? கேட்கலையே. நாம் கேட்பது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வழி இதுதான் சொல்லி சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்னு கேளுங்க. நான் எப்படிப்பா ஜெபிக்கணும்னு கேளுங்க. அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பா. எப்படி நான் ஜெபிக்கணும்னு கேட்க. அதனால தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பண்ணார், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அவர் ரொம்ப அழகா பாடியிருப்பார். அப்போ நம்ம ஜெபிக்கிறது கேட்கணும். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், இன்னும் கிண்டர்கார்டனாவே சில புத்தகங்களை வச்சுட்டு உருட்டிட்டு அலையக்கூடாது. நாம் ஜெபிக்க கேட்கணும். ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, ஆவியானவர் எனக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும். தீமை அகற்றி நான் எப்படி ஜெபிக்கணும், இந்த விஷயத்துக்கு நான் எப்படி ஜெபிக்கணும், இதுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும், நான் கேட்கணும். ஆவியானவருடைய தயவு, ஆவியானுடைய இரக்கம் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கணும். அப்பதான் கர்த்தர் கேட்பார், அப்பதான் கர்த்தர் பதில் கொடுப்பார். என் ஜெபத்தை தள்ளாத கர்த்தர், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவிதி சொல்றாருல்ல, அவர் அனுபவம் இருந்துச்சு தானே. அவர் சொல்ற தனக்கு வந்த நெருக்கடியில எல்லாம் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். எல்லாத்துக்கும் கர்த்தர்கிட்ட கேட்டேன், நான் என்னப்பா செய்யணும், இதை நான் எப்படி பண்ணணும், இதை எந்த மாதிரி பண்ணணும், இதை நான் என்ன செய்தா என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நான் இதை யுத்தம் பண்ணவா, இவனை எப்படி மேற்கொள்ள, இவன் பெலிஸ்தர் வந்திருக்கிறான், நான் எப்படி இவனுக்கு ஜெயிக்க, நான் ஏற்கனவே நான் இவனுக்கு யுத்தம் பண்ண மாதிரி போனோமா, இல்லை நீங்க சொல்லுங்க நான் எப்படி போனேன்னு. ஆண்டவர் சொல்ற, நீ இந்த முறை அப்படி போகாத, இப்படி போ, இந்த முறை நீ இப்படி போகாத, இந்த பக்கம் போ. அவனை கற்றுக் கொடுக்கிற. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம். தாவீதுக்கு பல வருஷம் அனுபவம் யுத்தத்துல, பல வருஷம் சவுலோட யுத்தம் பண்ணா, பலரோட யுத்தம் பண்ண அனுபவம் அவனுக்கு இருக்கு. ஆனாலும் கர்த்தர் இடத்துல கேட்பான். தன்னுடைய அனுபவத்தை முன்னிறுக்கத்துல ஒவ்வொரு நாளும் குழந்தையை போல கேட்பான். நான் என்னப்பா செய்யணும், இந்த ஜனத்தை நான் எப்படிப்பா நடத்தணும், இந்த ஜனத்துக்கு நான் என்ன பண்ணணும். 3 வருஷம் மழை பெய்யலைங்க, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்குறான். நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஆட்சி செய்கிற காலத்தில் 3 வருஷம் மழை இல்லாமல் போச்சு, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் ரெமெடி சொன்னோடனே, ரெமெடி செஞ்ச உடனே மழை பெய்தது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணப்ப கர்த்தருடைய கோபம் இறங்கி ஜனங்களை அவர் வெட்டும்படி தூதனை அனுப்பி அங்கே இறந்து கொண்டிருக்கிறாங்க. இவன் சொல்றா, நான் அல்லவா தவறு செஞ்சது, நான் தானே, இந்த ஆடுகள் என்னப்பா செஞ்சது, பரிந்து பேசி போய் அவர்கிட்ட தான் விழுந்து கிடக்கிறான். அவர் சொல்றாரு, என் தாவீதை பார்த்து முகத்தை பார்த்தா கஷ்டமா இருக்கு, ஒரே அந்த பட்டயத்தை ஒரேல போடுப்பான். கர்த்தர் பாருங்க, என்னெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அவருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த வாரத்தில் நாம் ஒன்றை அறிந்து கொள்ளணும். நான் அவருக்கு பிரியமாய் ஜெபிக்கணும், அவருக்கு பிரியமாய் காரியத்தை நடப்பிக்கணும், அவருக்கு பிரியமாய் வாழணும். எவ்வளோ காலங்க வாழப்போகிறோம்? கொஞ்ச காலம் தானே. அவர் வருகை, நம்முடைய மரணமோ எது சம்பவிக்கும் தெரியாது, எது முந்துமோ தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், கர்த்தருக்காக அவரை கேட்டு அவர் சொல்லுகிறதை அவர் சித்தத்தின்படி செய்து முடிக்க ஆவியானவர் தம்முடைய கிருபை நமக்கு தந்து நம்ம நடத்துவாராக. இந்த காலவெளியில் அந்த கிருபை நமக்கு தருவாராக. இதுவரையில் நீங்கள் அப்படி கேட்டு ஜெபிக்க பழக்கம் இல்லைன்னா நீங்கள் இப்போ அந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க. என்ன காரியமாக இருக்கட்டும், ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பா என் கூட வாங்க, இந்த காரியத்துக்கு நான் போகிறேன், இதில் எப்படி ஜெயம் பெறணும், என்ன காரியத்தை நஷ்டப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஆலோசனை நீங்கள் கொடுங்க. இந்த வியாபாரத்துக்கு போகிறேன், எனக்கு துணை, இந்த வியாபாரத்தில் ஜெயத்தை தாங்க, இதில் எந்த தீங்கும் பழுதும் வந்துடக்கூடாது, பாதுகாப்பை தாங்க, நஷ்டப்படக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி பாருங்க.
அதிசயத்தை காண்பீர்கள். நாம் ஜெபிக்கிறது இல்லை. நாம் உடனே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டோல் ஃப்ரீக்கு போட்டு, ஐயோ ஊழியக்காரரே நான் இங்கே போகிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன் அவர் ஜெபம் பண்ண உனக்கு எல்லாம் கிடைச்சிருமா? கிடைக்காது. நீ ஜெபிக்கணும். உனக்கு வயிற்று பசி, அவருக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வயிற்று பசி சரியான சரியாமா, நான் தான் சாப்பிடணும். நான் முழங்கால் படிட்டு ஜெபித்து அவரை ஜெபிக்க சொல்லும்போது அது சப்போர்ட்டிவ் ப்ரேயர், சப்போர்ட் ஆகும். ஆனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவர் மட்டும் ஜெபம் பண்ணுவார்னா எப்படி? நீ ஜெபிக்கணும், நீங்கள் ஆலோசனை கேட்கணும். அவர்கிட்ட பேசுகிற கர்த்தர் உங்ககிட்ட பேச மாட்டாரா? ஏன் பேச மாட்டா? உங்ககிட்ட பேசுவா. நீ முழங்கால் படிட்டு, ஏசப்பா என்னோட பேசுங்க, இந்த காரியத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க. அதுக்கு தான் ஆலோசனை. நீ வலதுபுறம் இடதுபுறமாகலும் சாயாமல் வழி இதுவே நான் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதுபடி நட. அப்படி நடக்கும்போது தான் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு கூட ஒரு விஷயத்தை ஆணித்தனமாய் சொல்ல விரும்புகிறார். நீ அவரை தேடணும், அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். அப்போ தான் அற்புதத்தை காண முடியும், அதிசயத்தை காண முடியும். ஏதோ மற்றவர்கள் மேலே மற்றவர்களை நம்பி அவர் ஜெபம் பண்ணுவார் எனக்கு நடக்கும், இவர் ஜெபம் பண்ணுவார் எனக்கு நடக்கும், இது ஜெபம் பண்ணுவார் எனக்கு நடக்கும், அது ஜெபம் பண்ணுவார் எனக்கு நடக்கும். ஒன்றும் நடக்காது. நீ ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ண. எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும். இந்த ஊழியத்துக்கு போனால் எனக்கு குழந்தை பிறந்துடும், அந்த ஊழியத்துக்கு போனால் எனக்கு வேலை கிடைச்சிடும், இந்த ஊழியத்துக்கு போனால் ஓடுகிறவர்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டான். யாரோ ஜெபம் பண்ணுவாங்க, யாரோ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்பான். இன்றைக்கு ஒன்று மனம் திரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் தேவ சமூகத்தில், அப்பா என்கிட்ட பேசுங்க. பேசுகிற தெய்வம் தானே, உயிரோடு கூட இருக்கிறாரு, சர்வ வல்லவராக இருக்கிறாரு, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைக்கப்பட்டிருக்கிறது, அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் தானே. பேசுங்க. 2-3 பேர் நாமத்தில் எதை கேட்குறீங்களோ அதை நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. கேளுங்க. என் நாமத்தில் எதை கேட்டால் பிதா குமாரனில் பிதா மகிமைப்படும் செய்வேன்னு சொல்லுங்க. கேளுங்க, ஆண்டவர் செய்வா. இன்றைக்கு அதிசயத்தை காண்பிக்க விரும்புகிறார். ஆயத்தப்பட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டு எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில், எந்த நகரிலிருந்து ஜெபிக்கிறார்களோ, எந்த வட்டாரத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை கேளுங்க. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து, கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டு, என் வாழ்க்கையில் அவர்தான் உத்தமர், அவர்தான் என்னை நடத்துகிறவர் என்று சொல்லி உம்மை பிடித்து கொண்டு முன்னேற கர்த்தரை அனுக்கிரகம் பண்ணுங்க. அற்புதங்களை செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் ஆச்சரியமானபடி தயவை நீர் விளங்கப்படி உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்பட்டு வழிநடத்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.